பிஜேபி மத்திய தலைமையே நான் சொல்கிறேன், திமுகவுக்கு துணை போகிறாங்களோன்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. பாஜகவுக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுன்றது பெரிய அக்கறை இல்லை. ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொன்னது, சார் பெரிய அக்கறைலாம் கிடையாது சார். சரி, இது என்டிஏக்கு பலவீனம் இல்லையா? பலவீனம் தான். ஒரு தொகுதியில் ஒரு அமைச்சர் நுழைய முடியல, எம்எல்ஏக்கு நுழைய முடியல. நீங்கள் சமூக வலைதளம் எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இஸ்லாமியில் சொல்கிறாங்க, பிஜேபி உள்ளே வரட்டும், நீங்கள் வராதிங்க போங்கன்றாங்க. சென்னையிலுமே திமுகவே செய்த தவறு அமைச்சர் சேகர் பாபு பேச்சை கேட்டு ஆட்களை மாற்றினது. உழைக்கும் வர்க்கம் அதிகமாக இருக்கிற தொகுதினா பெரம்பூர். இப்போ அங்கே விஜய் நிற்கிறார், அதே ஆர்டி சேகர் நிற்கிறார். ஆர்டி சேகரை மாற்றிடலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் நின்னவுடனே சரி யாராவது தோக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆளை போட்டு தானே அவனு போட்டாங்க, மறுபடியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் கொடுமை என்னென்னா, இன்றைய நிலவரம் வரைக்கும் அங்கே ஒரு லீகல் அட்வொகேட் இல்லை, முறையான பூத் கமிட்டி மற்ற ஒர்க்கு நடக்கலை, விஜய்க்கான பிரச்சாரம் எதுவுமே போகல. ஒரு விஐபி தொகுதி, விஜய் தொகுதி. என்னமோ இந்த சின்ன பசங்க அந்த இல்லாட்டி இந்த பட்டாசு கொளுத்திட்டு திரும்பி ஓடுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடுறாரு. அது பயந்து பதற்றத்தில் ஓடினா மாதிரி இருந்தது. அதை உடனே ட்ராவல் பண்ணுறாங்க, ஓடிடுறா ஓடிரு அப்படின்றாங்களே. முதலமைச்சர் தொகுதி மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. எந்த வசதியெல்லாம் பெருசாலாம் பண்ணி கொடுக்கல. இன்னொன்று, இவர்கள் எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சேகர் பாபு தெரியும். எல்லாமே இன்டர்லிங்க்டுன்றீங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கு, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம் சார். பொதுவாக எப்படி இருக்கு சார், சூழல் எப்படி இருக்கு? பொதுவாக தேர்தல் களம் ஆரம்பத்தில் இவர்கள் பெரிய அளவில் டிஎம்கே ஏதோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க. கூட்டணி பெரிய கூட்டணி, அதாவது ரொம்ப நாங்களாம் இசைவான கூட்டணி, அப்புறம் ஏடிஎம்கேலேருந்து வர ஆட்கள் எல்லாம் இங்கே சேர்த்துக்கிட்டு அதனால் எங்கள் கூட்டணி பலமாகுது, ஏடிஎம்கே பலகீனமாகுது, இப்படிலாம் ஒரு இதை காமிச்சிருந்தாங்க. ஆனால் அது எது பலம்னு சொன்னாங்களோ அதுவே பலகீனமாக போயிடுச்சு. பிரேமலதாவை உள்ளே கொண்டு வந்தது கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே கடுமையான வெறுப்பு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து மார்க்சிஸ்ட்கள்லேருந்து சீட்டை குறைச்சது அவர்களுக்கு கடுமையான அதிருப்தி. சீட்டை குறைச்சா கூட பரவாயில்ல, பிரேமலதாவுக்கு சீட்டை அதிகமாக கொடுத்துட்டு இவங்களுக்கு சீட்டை குறைச்சது தான் எல்லாருக்குமே கடுப்பு. ஒன்றுமே இல்லாத 0.5 இருக்கிற பிரேமலதாவுக்கு 10 சீட்டு, 4% 3% வரைக்கும் வச்சுருக்கவங்களாம் 8 சீட்டு 5 சீட்டுனா. இன்னொரு பலகீனம் என்னென்னா, மக்கள் நல கூட்டணியாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக கூட வேணாம், இந்த 3 பேருமே மக்கள் நல கூட்டணியாக இயங்கியிருந்தாலே மரியாதை இருந்திருக்கும். பல விஷயங்கள் இந்த 5 ஆண்டு காலம் இவர்கள் தனித்தனியாக பிரித்து விட்டாங்க. தனித்தனியாக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, முட்டு கொடுக்கறது, இப்படிலாம் பண்ணி பண்ணி மதிப்பு போச்சு. சரி, தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியாவது நாங்கள் மக்கள் நல கூட்டணியாக நாங்கள் யார்கிட்ட கூட்டணின்றதை நாங்கள் பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு பிரேமலதா மாதிரி ஒரு டிமாண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, தாவேகான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அப்போ தாவேகா கூட நாங்கள் போனாலும் போவோன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருந்தா டிஎம்கே பயந்துருக்கும். ஆனால் அந்த கதவை மூடிட்டோம் அப்படின்றது, விஜயை விமர்சிக்கிறது, விஜயை கேவலமாக விமர்சிக்கிறது, இதெல்லாம் பண்ணி பண்ணி இவர்களே குழி தோண்டிட்டாங்க. அதை பற்றி இவங்களுக்கு தெரியவே இல்லை. அது லாஸ்ட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா இவங்களை மைனஸாக போச்சு. சீட்டை குறைக்கும் போது ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஆப்ஷனை மூடிட்டாங்க. குறிப்பாக திருமாவளவன். அப்போது நாங்கள் கொடுக்குறது தான் சீட்டு இல்லை போன்ற மாதிரி பண்ணோன்னா அவங்களுக்கு தெரியும் போயிட்டா அவங்க கதை கந்தல்னு. ஆனாலும் அந்த மேரிட்டல்லே மெயின்டைன் பண்ணால் இவங்களும் போயிட்டாங்க. விஜய் ரொம்ப ட்ரை பண்ணது காங்கிரஸ். ராகுல் ரொம்ப ட்ரை பண்ணாப்புல கிட்டத்தட்ட முடிகிற டைமில் திமுக உஷாராகி சோனியாவை வச்சு முடிச்சிட்டாங்க. அதில் ராகுலுக்கெல்லாம் பெரிய வருத்தம். காங்கிரஸ் போனதுன்றது தாவேகாவுக்கு நஷ்டம். சரி, காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டு இயங்குற அளவுக்கு தாவேகாவுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க எதுக்குமே இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அடிப்படை தெரியல, அரசியல் தெரியல, கூட்டணி எப்படி கொண்டு வரணும்னு தெரியல, எதுவுமே தெரியல. யார் இயங்குறது, யார் ஆலோசனை, விஜய் தனியாக இயங்குறாரா இல்லை விஜய்க்கு ஆலோசனையா, ஒன்றுமே தெரியாத ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆளை கொண்டு ஆலோசகராக போட்டிருக்கிறது. அது கூட போடுங்க, ஆனால் அந்த ஆலோசகரை நான் நம்புகிறேன்றது எந்த அடிப்படையில்னா மத அடிப்படையில் அவர் நம்புகிறார். 2 பேரும் ஒரே மதம், அந்த ஒரு பாசத்தில் அணுகிறதுன்றதெல்லாம் பைத்தியகார்த்தனம். நீங்கள் வேலையை தான் பார்க்கணும்.
அப்போ நீங்கள் நான் தாவேக்காக்குள்ள எல்லார்ட்டையும் பேசினாலே ஜான்ன்ற நபர் தான் இவர் ஆட்டி வைக்கிறாருன்னு. இன்றைக்கி இந்த குளறுபடிலாம் நடக்குது பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம், ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுங்க அப்படின்னு. ஆனால் சைக்கிளில் போகிறது, இதில் போகிறது கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் லீவு, ஒரு நாள் பிரச்சாரம். அப்போ இந்த மாதிரி தகுதி இல்லாத ஒரு கட்சி கூட அவங்க வந்து கூட்டணியை மெயின்டைன் பண்ண முடியல. என்டிஏ கிட்ட பேசுனாங்க, காங்கிரஸ் கிட்ட பேசுனாங்க, கடைசியில் தனியாக நிற்கிறாங்க. அப்போ இது எல்லாமே திமுகவுக்கு சாதகம் அப்படின்ற மாதிரி போச்சு. திமுக தப்பி பொழைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு சாதகம்னு போனால் திமுக எங்கே பண்ணுச்சுன்னா, பெரிய அண்ணா மனோபாவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சீட்டை குறைக்கிறது, தகுதி இல்லாத இடங்களை கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இன்றைக்கி திமுக கூட்டணி பலகீனமாக நிற்கிது. இந்த பக்கம் என்டிஏ வந்து ஒன்றும் இல்லாமல் போகணுன்ற இடத்துல பேசி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட சீட் ஷேரிங் முதற்கொண்டு அவங்களுக்குள்ள தகராறு வரல. எந்த இடத்துலையும் பிரச்சனை வரல. ஒரே பிரச்சனை அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்து உள்ளே ஒன்று பேசுது, வெளியே ஒன்று பேசுது. ஒரு கட்டத்தில் அண்ணாமலை கூப்பிட்டு இப்போ வாக்குகள் சேகரிக்க தொடங்கிட்டாரு. கண்டிச்சு பண்ணிட்டாங்க. அவர் இறங்கி வேலை செய்கிறாரு. ஆனால் கொடுமை என்னென்னா, பிஜேபி மத்திய தலைமையே நான் சொல்கிறேன், திமுகவுக்கு துணை போகிறாங்களோன்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. எந்த வித முன்னேற்பாடும் இல்லை. தேர்தல் அறிவிக்கிட்டோம், எவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுது பாருன்னாங்க. ஒரு தலைமை செயலாளர், ஒரு டிஜிபி, ஒரு கமிஷனரை மாற்றுறதுக்கே இவங்களுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் காட்டின வேகம் இங்கே இல்லை. அப்போ ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் டீலிங் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏடிஎம்காரங்க எல்லாருமே. பாஜகவுக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுன்றது பெரிய அக்கறை இல்லை. ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொன்னது, சார் பெரிய அக்கறைலாம் கிடையாது சார். சரி, இது என்டிஏக்கு பலவீனம் இல்லையா? பலவீனம் தான். யார் போய் சொல்கிறது? காரியகர்த்தாக்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள், நான் 13ஆம் தேதி அவர்களை வந்து பார்க்கிறேன் அப்படின்னு பிரதமர் போடுறாரு, ட்வீட் பண்ணுறாரு. இங்கே எந்த காரியகர்த்தா வேலை செய்கிறாங்க? பாஜகவில் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன இருப்பார்? அவர் வாட்டில் போய் சாத்தூரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வானதி அவர்கள் விஜய் கூட உடல்நிலை போட்டி சரியில்லை. போடுறாரு. விஜய் கூட போட்டி போடுறாரு. பிரச்சாரம் 4 நாள் ரத்து, மறுபடியும் 4 நாள் ரத்து. இந்த மாதிரி நிலமையில் விஜய் வந்து எப்படி இதுவோ அதே மாதிரி நயனா நாகேந்திரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பாஜக இவர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறார். சிஎம் அவ்வளவும் தப்பான குற்றச்சாட்டுகள். ஆனால் அதை வந்து இவர்கள் டிஃபெண்ட் பண்ணோம்ல. எப்போவாவது அண்ணாமலை பண்ணுறாரு. இப்போ எஃப்சிஆரை பற்றி வைக்கிறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு எதிரானதுன்னு கொண்டு போகிறாரு. எஃப்சிஆர் என்னென்னு அண்ணாமலை லைட்டாக பேசுகிறாரு. எஃப்சிஆரை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான்யா, அதெல்லாம் திருத்தங்கள் தான் நாங்கள் கொண்டு வரோம். இந்த மாதிரி பதில் சொல்லவும் பாஜக ஆள் இல்லை. ஏடிஎம்கே இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எடப்பாடி ஒரு ஆள் போராடிட்டு இருக்கார், களத்தில் நின்று போராடிட்டு இருக்கார். எடப்பாடியை வைக்கிற விமர்சனங்களை தாங்க முடியாமல் தனிநபர் தாக்குதலை தீவிரப்படுத்துகிறாங்க. அது தீவிரப்படுத்துனா ஆகுனா எடப்பாடி அதில் இறக்கி விட்றாங்க. அவரும் தனி மனித தாக்குதலில் போய் மாட்டிக்கிறார். அப்போ அதை மீறி அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த மாதிரி தட்டுமாறிக்கிட்டு திமுக நின்றுட்டு இருக்குது. ராசாவுடைய ஆடியோ, கனிமொழி இது பிரச்சனை, அவர்கள் ஆட்களுக்கு விரும்பிய ஆட்களுக்கு கொடுக்கல, இது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சனை, இது எல்லாமே மறைச்சிக்கிட்டு அவங்க வெளியில் அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. தேர்தல் வாக்குறுதி டிஎம்கே இது ஒன்றும் பெருசாக சோபிக்கலை. 8000 ரூபா டோக்கன்லாம் ஒன்றுமே எடுபடலை. ஆனால் இப்போ அதை மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, டோக்கன் கொண்டு போய் வீடு வீடாக தான் டோக்கனை வச்சிங்கன்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. டோக்கன் அரசியல் இது பெருசாக மக்கள்கிட்ட எடுபடல. 8000 ரூபா வச்சுட்டு டிவி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலான்ற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காரு சிஎம். அப்போ இதெல்லாம் போலி வாக்குறுதிகள்ன்றதும் இதாகுது. இந்த சைடு நல்ல வாக்குறுதிகள், சிலிண்டர் 3 சிலிண்டர் இலவசம், அதெல்லாம். ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரும் இல்லை. எடப்பாடி மட்டும் பேசிகிட்டு இருப்பாரா? அவரே பேசியிருந்தாலும் போர் அடிச்சிடும். சார், அடுத்த லைன் லீடர்ஸ் ஏடிஎம்கேல முழு வீச்சில் இறங்கலைன்னு சொல்கிறீங்களா? இறங்குறாங்க. பெரும்பாலும் ஊடகங்கள் இவங்க கையில் இருக்குது. ஊடகங்களை கையில் எடுக்கிற அந்த வேலையும் பெருசாக இல்லை. ரெண்டாவது, அக்ரெசிவான பிரச்சாரன்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. யார் பண்ணோன்னா ஏடிஎம்கே ஐடி விங் பண்ணோம். அந்த அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க, அவங்க பண்ணோம். ஆனால் அவங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உருவ கேள்வி முதற்கொண்டு வீடியோவாக வெளியே வருது. சிரிங்க, நல்லா சிரிங்க அப்படின்னு உருவ கேள்விலாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. மேலே கேட்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 வருது. அப்போ இது வந்து பிரச்சாரம் அப்படி போகுது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணுன்ற கோபம் இருக்குது. ஒரு தொகுதியில் ஒரு அமைச்சர் நுழைய முடியல, எம்எல்ஏக்கு நுழைய முடியல. நீங்கள் சமூக வலைதளம் எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, பிஜேபி உள்ளே வந்தால் வரட்டும், நீங்கள் வராதிங்க போங்கன்றாங்க. புர்கா அணிந்த பெண்கள் ரோட்டுக்கு வந்து பிஜேபி வந்தால் வரட்டும், நீங்கள் உள்ளே வராதிங்க போங்கன்னு. இந்த அளவுக்கு கடுமையான கோபம் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, டாஸ்மாக், இந்த கோபம் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்குது. அப்போ அதை பிரதானப்படுத்தி கொண்டு போகணுன்னு கிடையாது. பிஜேபி என்ன பண்ணுதுன்னே தெரியல. பிரச்சாரம் எதுவுமே இல்லை.
அவங்க சீட்டில் ஜெயிக்கிற வாய்ப்பை கூட அவங்களே இழந்துக்கிறாங்க. இதை தான் நம்ம தேர்தலில் பார்க்குறோம். சென்னை முக்கிய நகரங்கள், வட மாவட்டங்கள்லாம் விஜய்க்கு கடுமையான வாக்கு இருக்குது. நல்லா வாக்கை பிரிக்கிறார். அதை அதிமுகவும் என்டிஏவும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் திமுக வீழ்ச்சி அடையும். சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கிடைச்ச உளவுத்துறை ரிப்போர்ட்டு விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே கணிசமான வாக்குகள் இருக்குது. அது திமுகவுடைய கோட்டையில் ஓட்டை போடும் அப்படின்னு தெரியுது. அது அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலான்னு யோசித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையிலுமே திமுகவே செய்த தவறு அமைச்சர் சேகர் பாபு பேச்சை கேட்டு ஆட்களை மாற்றினது, சில இடங்களில் எனக்கு என்னென்னு வேட்பாளர் போட்டதெல்லாம் நடந்துருக்கு. நீங்கள் இங்கே ரவிச்சந்திரன் ஒருத்தரை பொற்கொடிக்கு ஆம்ஸ்டாங்க எதிராக போட்டிருக்காங்க திருவிகா நகரில். திருவிகா நகரில் நல்ல ஓட்டில் ஜெயித்தாங்க போன தடவை. ஆனால் போட்டிருக்காங்க இந்த தடவை ஒரு புதுமுகம். தாயகம் கவியை தூக்கி விட்டாங்க. இங்கே எழும்பூரில் பரந்தாமனை தூக்கி விட்டாங்க. இங்கே ஒரு புது வேட்பாளர். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தனக்கு தானே முக்கியமான இடங்களெல்லாம் அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்களோன்ற மாதிரி இருக்குது. அதுதான் இன்றைக்கி நிலைமை. சார், நம்ம பெரம்பூர் தொகுதியிலேருந்து போகலாம் சார். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு அலசல் பண்ணுவோம். பெரம்பூரில் ஜோசப் விஜய் இவர் ரொம்ப பிரபலமாக எல்லாராலையும் பேசப்படுறாரு, அது ஒன்று. அடுத்தபடியாக பிஎம்கேலேருந்து திலகபாமா அவங்களும் பிரச்சாரம் முழு வீச்சில் போயிட்டுருக்கு. அங்கே எப்படி இருக்குது சார் நிலவரம்? அந்த திமுகவை சேர்ந்த ஷேகர், ஆர்டி ஷேகர், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது சார்? இது முதல் ரவுண்டு. இப்போ தான் வேட்பாளர்கள் செட் ஆகிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலையை வச்சு இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா கணிக்க முடியாது. ஆனால் இருக்கிறத ஓரளவு பேசலாம். இன்னும் ஒரு 5 நாள் ஒரு வாரம் போச்சுன்னா ஓரளவு கிளியர் இமேஜ் கிடைக்கும். அப்படி தான் நம்ம சில இதை கணிக்க முடியும். அதனால் இன்றைக்கி பேசுறதெல்லாம் தேர்தல் இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பெரம்பூர் பார்த்துட்டிங்கன்னா ஆர்டி சேகர் 1,04,000 வாக்குகள், 4,580. எழுத்து நின்ன தனபாலன், என்ஆர் தனபாலன், அவர் வாங்கினது அதில் பாதி தான், 50,093. அப்போ என்ஆர் தனபாலன் கூட்டணி எப்போவுமே பெரம்பூரில் நிற்பார். அந்த ஒரு சமுதாய மக்களுடைய வாக்குகளை நம்பி நிற்பார். ஆனால் அங்கே அதிகமாக இருக்கிறது பட்டியலின மக்கள் அதிகம், அடிப்படையில் இருக்கிற மக்கள் அதிகம், கிறிஸ்தவர்கள் அதிகம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ பட்டியலின மக்கள், கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி எல்லா ஓட்டுமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுபான்மை வாக்குகள், பட்டியலின வாக்குகள்னால் மொத்தமாக திமுக கொள்முதல் பண்ணிச்சு. சிஏஏ, என்ஆர்சி, பாஜக இந்த மாதிரிலாம் வச்சு அந்த டைமில் 2021 ஆர்டி சேகர்ன்ற அவர் ஒன்றும் கவர்ச்சிகரமான வேட்பாளர்லாம் கிடையாது. உதயநிதி இது ஸ்டாலினுடைய ஆள் அவர். அந்த டைமில் டி நகர் எம்எல்ஏ ஜே அன்பழகனுக்கு எதிராக ஆர்டி சேகர் அவர் பயன்படுத்தியிருந்தார். அதனால் அந்த மாதிரி ஒரு இதில் அவர் கொடுத்தாங்க. ஆனால் அவர் பெருசான இதான கவர்ச்சிகரமான வேட்பாளரோ இதோ கிடையாது. ஆனால் வந்துட்டார். ஏன்னா அந்த சூழ்நிலை அந்த டைம் அந்த மாதிரி. இப்போ விஜய் நிற்கிறார். நீங்கள் அந்த இதுவே திமுகவுக்கு பலகீனமாகும். கிறிஸ்தவர்கள் அதிகம், பட்டியலின மக்கள் அதிகம், அதாவது உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற அடிப்படையில் சாதாரணமாக குடிசை பகுதி, கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிற உழைக்கும் வர்க்கம் அதிகமாக இருக்கிற தொகுதினா பெரம்பூர். இப்போ அங்கே விஜய் நிற்கிறாரு. அதே ஆர்டி சேகர் நிற்கிறாரு. ஆர்டி சேகரை மாற்றிடலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் நின்னவுடனே சரி யாராவது தோக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆளை போட்டு தானே அவனு போட்டாங்க, மறுபடியும் கொடுத்துட்டாங்க. திலகபாமா எப்போவுமே பலியாடு மாதிரி தான் ஒன்று நிப்பாட்டுவாங்க. கொண்டு போய் திண்டுக்கல்லில் நிப்பாட்டுவாங்க எம்பி சீட்டுக்கு, இல்லைன்னா இங்கே நிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரி அதிமுக ஏன் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அங்கே போடல சார்? ஏதாவது ஒரு ஏற்பாடாக கூட இருக்கும். நாளைக்கு விஜய் உதவுவார், ஏதாவது கூட இருக்கும். அது ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட்லாம் போகும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள். இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக என்ன வேட்பாளர், அந்த மாதிரி இங்கே எடப்பாடிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் அந்த கட்சிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜெயலலிதா தான் அதில் விதிவிலக்கு. பேட்டா அவனை காலி பண்ணுறேன்டாயிரான்னு இறக்குவாங்க. சைதி துரைசாமி கொண்டு போய் இறக்குனாங்க பாருங்கள், ஸ்டாலின். அந்த மாதிரி ஒரு மார்ஜின், ரொம்ப கம்மி மார்ஜினில் தான் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அதில் தான் விஎஸ் பாபு ரொம்ப பிரச்சனையானதெல்லாம் 3000 ஓட்டு. அந்த ஓட்டு கூட நீங்கள் ஜெயிச்சதே இன்ன வரையும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இப்போ அது தீர்ப்பு வர வேண்டியது, அது ஏதோ காரணத்தினால வரவில்லை. வந்திருந்தால் அது என்ன இருக்குமோ தெரியாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டப்லாம் போகும். விஜய்க்கு எதிராக திலகபாமா பாமக கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் பாமக அவங்க பெருசாக களத்தில் இல்லை. ரெண்டாவது ஆர்டி சேகரும் அந்த அளவுக்கு ஒரு இவருக்கு விஜய்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆள் கிடையாது. பொதுவான மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வேட்பாளர் விஜய் நம்ம தொகுதியில் அவருக்கே போட்டுருவோன்னு தான் போடுவாங்க. ஆனால் அதில் கொடுமை என்னென்னா,
இன்றைய நிலவரம் வரைக்கும் அங்கே ஒரு லீகல் அட்வொகேட் இல்லை, முறையான பூத் கமிட்டி மற்ற ஒர்க்கு நடக்கலை, விஜய்க்கான பிரச்சாரம் எதுவுமே போகல. ஒரு விஐபி தொகுதி, விஜய் தொகுதி, அங்கே முறையாக விஜய் இப்போ சுற்றுறாரு வெளியேனா அங்கே பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும்ல, இல்லை விஜய் ரெஸ்ட் எடுக்கிற அன்றைக்காவது அங்கே போகணும்ல. அப்போ அங்கே எந்த ஏற்பாடும் கிடையாது. இதில் அந்த தாவேகாக்கு தேர்தல் ப்ரொபகண்டா செக்ரட்டரி, ஜென்ரல் செக்ரட்டரி கூட கிடையாது, ஜென்ரல் செக்ரட்டரி. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவரை கேட்டால் என்ன சொல்லுவார், நான் என்ன எல்லாமே ஜான் தான் முடிவு பண்ணுறேன், அவர் பேச்சை தான் அவர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு வர. இந்த மாதிரி தான் அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விஜய் ஜெயிப்பார், பெரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அவரே கெடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பெரம்பூர் விஜய் ஜெயிக்கிறது தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. கொளத்தூர் தொகுதி பார்க்கலாம் சார். கொளத்தூர் என்ன பார்க்கறது இருக்குது? ஸ்டாலின் அவர்கள் தானே இந்த முறையும்? ஸ்டாலின் 3 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இல்லையா இது வரைக்கும்? முதலமைச்சர் தொகுதி மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. எந்த வசதியெல்லாம் பெருசாலாம் பண்ணி கொடுக்கல, சும்மா அவர் போவார் எல்லாம் பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கிடையாது. அவர் எங்கே வராரோ அந்த இடத்துல மாத்திரம் வசதிகள் பண்ணிட்டு மற்ற இடத்துல அப்படியே கைவிட்டதா நிறைய குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்கள்லையும் மழை பார்க்க பெஞ்சா முடியுது. தண்ணி நிற்கிறதுலாம் கடுமையான பாதிப்புலாம் இருக்குது. கொளத்தூர் மக்கள்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு வேறு யார் மாற்று அப்படின்னு பார்த்தா யாரோ ஒரு டம்மி வேட்பாளர் மாதிரி தான் ஒருத்தர் ஏடிஎம்கில் போட்டிருக்காங்க, சந்தான கிருஷ்ணன். அவர் போட்ட அப்புறம் தான் அப்படி ஒருத்தர் ஏடிஎம்கில் இருக்கிறாருன்னு தெரியுது. அப்போ நீங்கள் அதற்கான ஒரு வேட்பாளரை கடுமையான இதை போடணும். டிவிகேல விஎஸ் பாபு, அவர் இதாக இருக்க துணைத் தலைவராக துணை முதல்வராக இருக்கும்போது, அவர் செயல் தலைவராக இருக்கும்போது இவர் மாவட்ட செயலாளர் விஎஸ் பாபு திமுகவில். இன்னொன்று இவர்கள் எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சேகர் பாபுக்கு தெரியும். எல்லாமே இன்டர்லிங்க்டுன்றீங்க. நீங்கள் சேகர் பாபுலாம் வேறு லெவல் ஒர்க்கு. அதனால் விஎஸ் பாபுலாம் பெருசாக அங்கே ஒன்றும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. நான் விசாரித்த வரைக்கும் போகிறாரு வராரு, அதை பண்ணிகிட்ருக்காருங்க. பண்ணாமல் இருக்கிறான்றது வரக்கூடாதுல்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அக்ரெசிவான மோதல்லாம் அங்கே கிடையாது. அதனால் ஸ்டாலின் தெரிஞ்சே தான் இப்படி போட்டிருக்காங்களா சார், இல்லை அவங்க தெரியாமல்? எங்கே தான் கரெக்டாக போட்டிருக்காங்க தெரிஞ்சே போடுறதுக்கு. அவங்களுக்கு வேட்பாளர் கடைசி டைம்லாம் கிடைக்கலையே. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தோம், நீங்கள் பண்ணுறது தப்பு தப்பு தப்புன்னு. உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியணும், ஏடிஎம் கூட போங்க. என்டிஏ இதெல்லாம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே தான். ஒரு 45-50 சீட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு மட்டும் நல்ல வேட்பாளரை போட்டுட்டு மீதி இடங்களில் பயிற்சி, உங்கள் தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே பயிற்சி கிடைக்கும் அப்படின்னு. இந்த 40-45 10% ஜெயிக்கலாம். பிளாஸ்ட்டு தான் போயிருந்தாருன்னா அதை கெடுத்துக்கிட்டார்ல. கேட்டால் நான் தனியாக நின்று என்ன பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? தோத்துட்டா என்ன பண்ணுவான்றது இனிமேல் தானே தெரியும். இவங்க சொன்னது எதாவது நடந்திருக்கா? வரட்டும், ஆடி போய் ஆவணி மட்டும் வரட்டும், என் பையன் டாப்பில் வருவான்னு சொல்லிட்டே இருக்கும் ஒரு அம்மா ஒரு படத்தில். அந்த மாதிரி இது முடிட்டோம், அது முடிட்டோம், தேர்தல் அறிவிக்கிட்டோம். இந்த எஸ்ஓபிலாம் இல்லாமல் என் தலைவர் எப்படி வருவார் பாருங்க. எங்கே வந்தார்? கேலிக்குரியராக மாறுறாரு. நீங்கள் பேசாமல் இருக்கிற வரைக்கும் சில பேர் பார்த்தா அப்படி இருப்பான், பார்த்தா நல்ல நாலேஜ் அவருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த உருவம் அதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. பேசிட்டா வச்சுக்கிங்க, அடைச்ச இவ்வளோதான் அவன் நாலேஜுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த இதெல்லாம் விஜய் இவர்களுடைய கட்சியுடைய இது நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்புன்னு தெனாவிட்டு பேசுனாங்க. சரி, இப்போ கூட அதானே சார் சொல்கிறாங்க, பிரச்சாரம் தொடர்ந்து ரத்தாகிறது ஒன்று, 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாரு, அதனால கேண்டிடேட்ஸ் கூட பெருசாக அவங்க அறிமுகப்படுத்துறதோ இல்லை அவங்க ஜனங்கிட்ட போனாதானே தெரியும், ஜனங்கள் தானா ஓட்டு போடுவாங்க, இவர் ஒரு கல்ட் ஃபிகர் அப்படின்ற ஒரு போக்கு அவங்க கிட்ட தென்படுதே சார். ஜனங்க தானா போடுவாங்க, ஜனங்க தானா போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா அவங்க போடுற அளவுக்கு போடுவாங்க. அது ஜெயிக்கிற ஓட்டாக இருக்குமா? அந்த ஜெயிக்கிறதுக்கு மாத்திர வேலையை தான் பிரச்சாரம், வேட்பாளர் அறிமுகம், இதெல்லாம். குறைந்தபட்சம் இவர் போகிற இடங்களில் ஜெயலலிதா மாதிரி வேட்பாளரை லைனாக நிற்க வச்சு இவர் இந்த தொகுதி வேட்பாளர் அது கூட செய்யலையே. இவர் வேனில் கூட ஏற்ற மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த பணக்கார பிரபுவை மட்டும் ஏற்றுறாரு. அவரை பற்றி பேசினாரா ஏதாவது? தெரியல, அது தெரியல. நான் ரொம்ப கவனிக்கிறதே விட்டுட்டேன். ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பண்ணுறாரு. சைக்கிள் ஓட்டுறாரு, திடீர்னு ஓட்டுறோன்னா ஓட்டிகிட்டே போகணும். அப்போ எதிரில் தொண்டர்கள் ஓடி வராங்கன்னா அதை கட்டுப்படுத்துகிற வேலை பண்ணணும், இல்லை அவரே கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போகணும். என்னமோ இந்த சின்ன பசங்க அந்த இல்லாட்டி இந்த பட்டாசு கொளுத்திட்டு திரும்பி ஓடுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடுறாரு. அது பயந்து பதற்றத்தில் ஓடினா மாதிரி இருந்தது. அதை உடனே ட்ராவல் பண்ணுறாங்க, ஓடிடுறா ஓடிரு அப்படின்றாங்களே, அந்த மாதிரி தப்பிச்சு ஓடிடுறா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம்
அந்த மாதிரி தான் ஓடுறாரு. ஏன் நில்லுங்களேன். அப்போ அந்த மாதிரி தானே நீங்கள் தொண்டரில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் அந்த டிமாண்டை வைக்க வைக்க அவன் அதுக்கேற்ற மாதிரி போகிறான். அப்போ டிமாண்டை வந்து குறைக்கணும். எம்ஜிஆர் இல்லாத எம்ஜிஆர்லாம் இவங்களாம் எம்ஜிஆர் கிட்ட கூட போக முடியாது. அவரும் போனார்ல தொண்டர்களுக்குள்ள. அப்போ அவர் எப்படி பண்ண முடிஞ்சது? ஏன் இவர் ஏன் பண்ண முடியல? அதுதான் பிரச்சனை. நன்றி சார். நன்றி. வணக்கம்.